புதுசாக ஒருத்தன் வந்து விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லி எதையாவது கிளறி விட்டான்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளைஞர்களை தயவு செய்து இந்த மாதிரி அடையாளம் தெரியாத, அறிமுகம் இல்லாத, உலமாக்கல் அல்லாத, அஹ்லுசுன்னாவுடைய உலமாக்கல் அல்லாத மற்ற யாருடைய பயானையும் கேட்க அனுமதி கொடுக்காதீங்க. அதில் பல வழிகேடு இருக்குது. நான் எல்லா விஷயத்தையுமே உள்ள சொல்ல முடியாது. அவ்வளவு வழிகேடான, அவ்வளவு தவறான விஷயங்கள் அதில் இருக்குது. சில நேரங்களில் நாங்களே கூட அவன் என்ன தவறா சொல்றாங்கிறத கேட்கறதுக்காக வேண்டி அதை கேட்கறதும் உண்டு. அந்த மாதிரி சிலதெல்லாம் நாமளும் கேட்டிருக்கிறோம். அவன் என்னென்ன விஷயத்தை தப்பா சொல்றான்னு சொல்லி. அவ்வளவு மோசமான நச்சு கருத்துக்களை இவர்கள் இந்த இணையங்கள் வழியாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் மார்க்க அடிப்படை தெரியாததுனால இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அழகா இருக்குது. அவர்கள் சொல்லக்கூடிய விதம், எடுத்து சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்பிடுறாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இஸ்லாத்துக்கு பாதிப்பு யாரால வரும்னு சொன்னா நன்கு கற்றறிந்த முனாஃபிகால தான் வரும்னு சொன்னாங்க. நன்கு கற்றறிந்த முனாஃபிக். இப்ப ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க, நன்கு கற்றறிந்த. என்ன அர்த்தம்? அவன் பேசுறது அழகா இருக்கும், சொல்ற விவரங்கள் தகவல் அழகா இருக்கும், ஆனா அவன் சொல்ற செய்தி பாத்திலா இருக்கும், அவன் சொல்ற செய்தி அசத்தியமாக இருக்கும். அதனால அருமையானவர்களே, எல்லா பயானையும் யார் பேசினாலும் கேட்கறது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. நிறைய நாம கேட்கிறோம். நான் சொல்றது, இப்போ மசாயில்கள் நிறைய கேட்குறாங்க. அவங்க நம்ம ஹனஃபி மதுஹப்னா ஹனஃபி மதுஹபுடைய மசாயில்கள் சம்பந்தமான அந்த ஃபத்வாக்களை தான் நம்ம கேட்கணும். இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய அஹ்லதீஸ்காரர்கள், மதுஹபை பின்பற்றாதவர்கள், இவங்கெல்லாம் கூட பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் குர்பானி சமயத்தில் பார்த்தேன், நிறைய பேர் என்கிட்ட அதில் இதுதான சட்டமாமே, இது கூடுமாமே, அது கூடாதாமே, அப்போ இது ஹனஃபி மதுஹபு கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால இந்த மாதிரியான குழப்பங்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு, ஏற்கனவே பல ரீதியாக நாம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறோம். இந்த நேரத்தில் நம்முடைய உலமாக்கள் அழகான முறையில் சிறந்த வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறாங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லாத தெளிவான சட்டங்களை தந்திருக்கிறாங்க. இந்த சட்டங்களை நாம பின்பற்ற வேண்டுமே தவிர இந்த புதுசாக வரக்கூடிய கருத்துக்கள் அதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. நான் சொல்ற மாதிரி அந்த டேஞ்சர் முஸ்லீம் மாதிரியான எந்த யூடியூப் சேனல்களையும் பார்க்காதீங்க. ஏதாவது நல்ல கராத் இருந்தால் கேளுங்க, அழகான கராத்தை கொஞ்ச நேரம் கேளுங்க. ஏதாவது நியூஸ் பார்க்கணுமா பார்த்துக்குங்க. மார்க்கம் தொடர்பான விஷயமா இருந்தால் உலமாக்களை அணுகுங்க. உலமாக்கள்கிட்ட நேரடியாக தான் கேட்கணும், நேரடியாக தான் கேட்கணும். ஒரு பெரியவங்க அழகா சொன்னாங்க ஒரு மஜ்லிஸில், அதாவது இன்னைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய எல்லா விஷயத்திற்கும், ஒரு பெரிய வியாபாரின்னு சொன்னா நீங்க ஒரு ஆடிட்டர் வச்சிருக்கீங்க கணக்கு வழக்க சரி பண்றதுக்கு, ஒரு வக்கீலை வச்சிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு ஒரு வக்கீலை வச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டா கூப்பிட்டதும் வர்றதுக்கு ஒரு குடும்ப டாக்டரை வச்சிருக்கீங்க. ஆனா யாராவது உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்கு, ஒரு நல்ல மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆலிம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டான். குடும்பத்துக்கு ஒரு ஆலிம் யாராவது வச்சிருக்கிறோமா? நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்படி யாராவது வச்சிருக்கிறோமா? இப்போ மார்க்கம் எவ்வளவு மலிவா போச்சு. நமக்கு டாக்டர் தேவைப்படுறாரு, வக்கீல் தேவைப்படுறாரு, ஆடிட்டர் தேவைப்படுறாரு, ஒரு ஆலிம் மட்டும் தேவையில்லை. அப்ப இன்னைக்கு ஆலிம்களை அந்த அளவுக்கு சமூகம் என்ன செய்யுதுன்னா புறக்கணிக்குது. ஆலிம்களை அணுகாததனுடைய விளைவு தான் இதெல்லாம். என்னங்க இந்த மாதிரியான குழப்பங்கள், அதுல கியாமத்துக்கு முன்னால் நடக்கிற அந்த குழப்பங்கள், இன்ஷா அல்லாஹ் நானே கூட அது பற்றி தொடர் பயானாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த ஹதீஸுகளுக்கு தப்பான விளக்கம் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தவறான பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம அதை கண்டு ஏமாறக்கூடாது. நம்முடைய உலமாக்கள், சத்திய உலமாக்கள் என்ன விளக்கம் தந்தாங்களோ அந்த விளக்கத்தை தான் நாம ஏற்றுக்கொள்ளணும். குறிப்பாக பிறை விஷயத்தில் நிறைய குழப்பமான கருத்துக்கள் இணையங்கள் வழியா பரப்பப்படுது. அதையும் பார்க்காதீங்க, படிக்காதீங்க, நம்பாதீங்க. பிறை சம்பந்தமாக நமக்கு குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா பெருமானார் சொன்னாங்க, பிறை விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுங்க. மற்ற விஷயங்களிலும் உலமாக்களுடைய கருத்துக்களை ஏற்கனவே தவிர இந்த புதிய வழிகேடுகள் இதையெல்லாம் நாம் அறவே பின்பற்றக்கூடாது. இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சில நேரங்களில் நீங்க ஆலிம்கள்ட்ட ஏண்டே ஒரு மசலா கேட்குறீங்க, நான் தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொல்றது ஒரு குறை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னன்னா எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டை உருவாக்கி வச்சுட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், மதீனாவுடைய ஆலிம், பெரிய பெரிய உலமாக்களுக்கெல்லாம் உஸ்தாத். அவங்க ஒரு மஜ்லிஸ்ல அவங்கள்ட்ட 40 கேள்வி கேட்கப்படுது. 40 கேள்வி.
36 கேள்விக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. 40ல் 4 கேள்விக்கு தான் பதில். 36 கேள்வி சொன்னாங்க. எனக்கு இப்ப தெரியல, தெரிஞ்ச பிறகு சொல்றேன் சொன்னாங்க. தெரியாது என்று சொல்வது குறையல்ல, அது பாதி ஞானம்னு சொன்னாங்க. தெரியாதுன்னு சொல்றது பாதி இல்மு. ஏதோ ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்கிறோம்னா தெரியாதுன்னு நான் சொல்றேன், எனக்கு இப்ப தெரியலங்க, நான் பார்த்து இது குறை கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உடனுக்குடன் பதில் சொல்றவர் தான் அறிவாளி, அவன் தான் முனாஃபிக். ஆலிம்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல கவனமாக தான் சொல்லுவாங்க, நல்ல ஆய்வு செஞ்சு தான் சொல்லுவாங்க, கிதாபுகளை பார்த்து தான் சொல்லுவாங்க. சில மசாயில்களுக்கு உடனே சொல்ல முடியும், சில மசாயில்களுக்கு உடனே சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். எல்லா விஷயத்தையும் விஞ்ஞான பார்வையில் அறிவுபூர்வமாக பார்க்கிற பார்வை இதுவும் வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் மார்க்க ரீதியான இந்த புதிய வழிகேடுகள், நவீன குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.